காயில்ல காட்டுக்குள்ள மொத்தமே ஒரு 10 வீடு தான் இருக்கு, 10-15 வீடு தான் இருக்கு. உள்ள பெருசா யாருமே வானத்துல இருக்கேன், பறந்துட்டு கோடைகால காற்றே குளிர்தென்றல் பாடும் பாட்டு. வெல்கம் டு பூம் ஸ்குவாட். பூம் ஸ்குவாட் நீங்க எங்க இருக்க மச்சான்? ஊட்டியில யாருமே போகாத இடம், ட்ரைபல் ஏரியா. ஏரியா நேம் வந்து என்னன்னு சொன்னா நீட்டி பாருங்க. அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். இது என்ன ஆரம்பமாக இருக்குது? 1980 81 தெரியல. ஏன்னா அவங்களோட இது எப்படின்னு தெரியாது. ஓகே. இவர் தான் நம்ம மாம், ஊட்டியில் இருக்கார். மாம் ஒரு ஆய் சொல்லுங்கள். இவர் தான் எங்களை கூப்பிட்டு போகிறார். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பாருங்க, எல்லா திருவிழா அப்போ இவங்க தூக்கி இது பண்ணுறாரு. கல் உருட்டைக்கல். உள்ளுக்குள்ளே செருப்பு போட்டு வரக்கூடாது, அதனால் எல்லாரும் வெளியிலே ரோட்டில் இறக்கிட்டு வர்றாரு. மச்சான் அந்த கல் தூக்குனா தான் கல்யாணமா? அந்த கல் 3 கல்லையும் சேர்ந்தாப்புல தூக்குறேன்டா. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. ஒன்று தூக்கு முதல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். உள்ளலாம் போல. ஓகே. ஓ, அந்த சின்ன வழியிலையா? சின்ன வழி ஹாலிவுட் படத்தில் கேட்டு அதில் தான் போவான். அது உள்ள தான் போவான். இது இல்லையா? அது சின்ன சந்து இருக்குல்ல, அதுதான் வழி. சரி. அப்புறம் மேலே பாருங்க, ஒன்று போய் பறக்குது பாரு. ஐயா கலராக இருக்குடா, நேனே தெரியலடா அது. எவ்வளோ பெருசு பறக்குது பாரு. பானா காத்தரி மாதிரி தானே இருக்குது. காயில்ல காட்டுக்குள்ள இங்கே மொத்தமே ஒரு 10 வீடு தான் இருக்குது, 10-15 வீடு தான் இருக்குது. உள்ள பெருசாக யாருமே அலோவ் பண்ணல. நாங்கள் மட்டும் தான் வந்துடுவோம் சும்மா பார்க்கலாம். ஊட்டி ஃபுல்லாக எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். அதனால் ஊட்டி உள்ள எங்கேயுமே போகல, யாருக்குமே தோணாது. இதனா கூட்டு போக சொன்னோம், அதனால் இங்கே கூட்டு வந்துருக்காரு. இல்லை, அது நம்ம யார்கிட்ட எடுத்து தான் இவங்க மதன்ட்டு நம்மளுக்கே தெரியாமல் ஒன்று எடுத்து நம்மளுக்கு கொடுப்போம். ஆமாம், திடீர்னு கேமராமேன் ஆகிடாது. இவரெல்லாம் பெரிய கேமராமேனுங்க. பொறாம லைட். அங்கே ஒரு கோவில் இருக்கு. எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த இடத்துல இருக்கிறது தான் 9th மைலுன்னாரு. நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். ஆமாம், ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அங்கே போகலாமாம்மா? சரி போவோம். அந்த இடத்துல யானை நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். சரி அங்கே போயிட்டு யானை ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு வரும். அது எவ்வளோ 18 லட்சமா எவ்வளோ ஆச்சாமா? ஆமாம், அது ஃபாரஸ்ட்லேருந்து தானே எடுத்து வரணும். அப்படியா? அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வருவாங்களா? ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர பொருளான்னு கேட்டேன். ஓ அப்படியா? இல்லை நாங்கள் இங்கேயே கழட்டி வச்சிருவோம். இங்கே ஒரு டைம் வந்து பிரச்சனை ஆச்சுனால போர்டு போடலாம் வரக்கூடாதுன்னு தலைவர் படியலாம் அப்படின்ட்டு. ஓகே போனால இந்த பக்கம் போகக்கூடாதுங்க. சரி ஓகே. இந்த டிஃப்ரெண்ட் நினைச்சேன். சரி ஓகே. ஃபோட்டோ எடுத்தாலும் எடுத்தேன். வீடியோ கால் அப்படிலாம் எடுத்தாங்க. சரி ஓகே, அதெல்லாம் எடுத்து அங்கே எதுவும் எடுக்க மாட்டோம். யாரானா பசங்க இருப்பாங்களானால மந்தையா? மந்தை இல்லை மாம், ஏரியா. ஓ பெரிய ஏரியா. மந்துனா ஏரியாவா? இது மந்துனாக்கா அவங்க ஊர். ஓகே. உங்கள் பாச புரியல, கொஞ்ச நாள் ஆகும்.
மந்துனாக்கா அங்கே கிராமம்னு வாங்க மாம், தோடத்து வந்து மந்துன்னு வாங்க. ஓகே ஓகே. இது வைக்கல, அங்கே பாரு இந்த ட்ரைபிள் தான் பார்த்துருக்கல, வைக்கல அது. ஆமாம், ஹாலிவுட் படத்துலலாம் இப்போ இந்த படத்தில் இருந்தது. பாட்டு வந்தது மடி இங்கே வா, இங்கே வா. காந்தாரா பாட்டுல இது மாதிரி தான் இருக்குமா ஃபுல்லா, இந்த மாதிரி பில்லுல தான் கட்டிருப்பாங்க. எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் உள்ளதான் போகணுமா? ஆமாம் ஆமாம், இதுவும் கீழே அந்த இது இருக்குல்ல கல், அது வழியாக தான் போவாங்களாம். கரண்ட் வருது. இந்த போர்டு இருக்கு போகிறா, நாட் அலோட் இன்சைட் த டெம்பிள் ஏரியா. ஸ்ரீ தேக்கி சம்மன் திருக்கோயில் முத்தநாடு மந்து, கோயில் வளாகத்திற்குள் செல்லக்கூடாது. இது வந்து அத்திக்கல், இந்த ஏரியா பேரு அத்தி கல்லியா? அத்திக்கல். அத்திக்கல். இந்த பக்கம் போனால் கல்லெட்டி ஜாயிண்ட் ஆகும். கல்லட்டி அந்த வழி. ஓ, அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனால் மசன, கீழே வந்து மசனகுடியா? ஆஹா, டாப்பாக இருக்கு ஏரியா. நம்ம ரூம் போட்டிருந்தோம்ல, ஃபாரஸ்ட் அந்த ஏரியா. ஓ, அந்த மண்ணு மாதிரி தெரியுது. ஆமாம் ஆமாம், அது ஒரு ஊர். அங்கே தான் நம்ம நேற்று புளியை பார்த்தோமே, ரூம் அங்கே எத்தமா. இது நம்ம ரூம் இருக்குது. ஆமாம் ஆமாம், எங்கே இருக்கு? அது ஆப்போசிட்டில் இருக்கு பேர். அது மண்ணு மாதிரி தெரியுதுல்ல அங்கே. அதாவது முன்னாடி கட்டுங்க, செம்மையாக இருக்கு பாரு. அது மாமன்றாடே, இது ஸ்லோவாக போட வீடியோ எடுக்கிறோம். எங்கே போறீங்க? ஆஹா, அருமையாக இருக்கு வியூஸ். வாருங்க, வேற மாதிரி இருக்கு. கல்லட்டி மாதிரி தாங்க இதுவும் இறங்குது. அதான் ஆனால் அதே மாதிரி தான் இறங்குது இதுவும். அத்திக்கல். ஒரு பயங்கரமாக இறங்குது. பாருங்க, கல்லட்டியோட தம்பி மாதிரி இருக்கான் இந்த ஏரியா. எல்லாம் கத்துது. இந்த ஏரியா பேர் கடசோலையாம். ஊட்டியில் இது வரைக்கும் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை. எந்த ஏரியானும் தெரியல. எங்கேயோ போயிட்டுருக்காரு. போகலாம், வண்டி எதுவும் வரல. பாருங்க ஆப்போசிட்டில் சுற்றி ரோடு எப்படி இறங்குது பாருங்க. ஊர் வந்துட்டேங்க. இங்கே ஒரு கிராமம் இருக்குது, அத்திக்கல். அத்திக்கல். அங்கே ஒரு மேலே ஒரு கிராமம் இருக்கு. இதெல்லாம் அவங்களோட லேண்டு. இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் ஊட்டியில் வேறு ஏரியாவே இல்லை. பாருங்க, அதுதான் டாப்பு. அதெல்லாம் கீழே மசனகுடி. இதெல்லாம் லாஸ்ட்டு முடியுது. டெட் எண்டு அத்திக்கல் ஊர். பாருங்க, டெட் எண்டில் வந்து பாட்டிட்டாங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான் அடுத்த ஸ்பாட்டுக்கு. ஓகே, இது அந்த எட்ஜில் போய் நின்னா வழி போகுது. அப்படிதான் அவ்வளோதான். ஆமாம், அதில் கீழே ஒரு ரோடு இறங்குது, மேலே இறங்குது. அதுவும் அவ்வளோதான். அது வரைக்கும் ரூமு. அங்கே ஒரு, ஆமாம், ஏதோ ஒரு வீடு இருக்கு. ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. எங்க டாப்ல இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கல்லட்டிக்கு ரோடு க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி ரெசார்ட்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த டாப்ல ஒரு வீடு இருக்கு. ஃபுல்லா சுத்தி மலை டாப்ல இருக்கும். அதான் லாஸ்ட் ஏரியா. இங்க ஒரு வீடு இருக்கு. பர்மிஷன் கேட்டாச்சு, அதனால வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இடம் பார்த்துட்டு இருக்கோம். பேசி என்னன்னு பேசி ரேட்டெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வீடு கட்டுறோம்.
அங்கே தான் வீடு, தோட்டம் இருக்குது. அதெல்லாம் என்ன 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 பயிர் அதெல்லாம்? இங்கே விசாரிச்சு சொல்லு. அது என்ன பயிர்? அது அடுக்கடுக்காக இருக்குது. உருளைக்கிழங்கு மாமா. ஓ, அது உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு. ஓகே. கிழங்கெல்லாம் இருக்குதா? உருளைக்கிழங்கு. பன்னி தொலை அதிகமாக இருக்குமே, காட்டு பன்னி தொலை. நாங்கள் தான்டா இப்போ ஊரோட டாப்பில் இருக்கிற மாதிரி ஊட்டியில் கடைசி கிராமத்தில் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 4 கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்தோம். ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டு தைலம் இலை கேட்டோம். அதனால் பறித்து கொடுத்துட்ருக்காரு ஃப்ரெஷ்ஷாக. இதுதான் தைலம். நான் அது மேலே இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். இது என்ன தைலம் மரம்? இதுதான் செம்ம வாசனை வருது. ஆஹா, சூப்பர் மாம். இதுதான் சரியான வாசனை. இது போடக்கூடாதா மேம்? தலையில் போடக்கூடாதா மேம்? ஒரு பக்கெட்டுக்கு 2 போதும்ல? எத்தனை நாள் வச்சுக்கலாம் இதை? இது அப்படியே வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். 2 இலை போடும் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு 2-3 இலை போட்டு பாருங்க தைல மரம். நான் அதுதான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை. இங்கே பாருங்க, இதுதான். இதில் தான் சரியான வாசனை வருது. இலையை ஒன்று காட்டுங்க. அது மேலே பெருசாக தெரியல. இலை பெருசாக இருக்கு பாருங்க இலை. இதுதான் தைல மரமா? சூப்பராக இருக்குது, சரியான வாசனை. வா, இவ்வளோ நாள் நாங்கள் அந்த தைலத்தில் தானே செய்கிறாங்கன்னு நினச்சேன். நாட்டு மருந்து, வீரியம் ஜாஸ்தி. மாம், அப்போ இதில் தான் நீலகிரி தைலம் வைக்கிறாங்களே, இதுதானா? அது நீலகிரி தைலம் இதுதானா? ஓஹோ. இது நல்ல பிளாக் ஆகும் மாம். இப்போதான் பழம் இந்த பழம் வந்து பாரு, ஊசி கலக்கா. தோறுல ஊசி கலக்காவா? தோறுல ஊசி கலக்கா இவ்வளோ பெருசாக வரும் மாம். இவ்வளோ பெருசாக வரும். ஓகே. ஊசி கலக்கா வேற நான் ஒன்று சாப்பிட்றேன். இந்த இலையை சாப்பிட்டோம். கட்டு, அதை கட்டு. இலை சாப்பிடலாம். குட்டியோன்னுக்குது. இலையை எப்படி புளிப்பாகுது. ஆமாம், பின்ன கலக்கா புளிப்பாக தானே இருக்கும். அந்த கலக்கா மாம் செம புளிப்பாகுது. ஸ்ட்ராங்காக இருக்குது. புளிப்பு தான். ஓகே, பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா நாம் எந்த ஏரியா கூப்பிட்டு போகிறாரு தெரில. அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஏறுது. சிங்கிள் கார் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. நல்லா வீடியோ எதுவும் எடுக்கல. மேலே போயிட்டு அடுத்தது எந்த ஏரியான்னு அப்டேட் பண்ணுறோம். இங்கே இருக்கா சூசைட் பாயிண்ட்டு? சரி. இங்கே பஸ் இல்லையா மேம்? இந்த ரோட்டுக்கு பஸ் இல்லையா? ஆஹா. இப்போ நம்ம அங்கே தானே போனோம். ஓ, கீழே இருக்காது. அந்த ரூட் தெரியுதுல, அந்த சூசைட் பாயிண்ட் பாரு. அங்கே மேலே டாப் போயிட்டு அப்படியே வந்துடலாமா? அது சூசைட் பாயிண்டா? மேலே அங்கே இருக்கிறதா? ஓ, சூப்பர். இப்போ நம்ம போயிட்டு வந்தது இதோ அந்த கோவில் இருக்கே கீழே, அங்கே போயிட்டு வந்தோம்ல நம்ம. வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பராக இருக்குதோ. அங்கே தான் போனோம். மேலேருந்து பார்க்கும்போது செம்மையாக தெரியுது கீழே. ஆனால் அந்த 2 கார் நிற்குதுங்க பாருங்க. அங்கே தான் போய் லாஸ்ட்டு டெட்டுன்னு அங்கே தான் போய் காரை திருப்பின்னு வந்தோம். இப்போ வந்து அந்த பக்கம் ஒரு மேலே, இதுக்கும் மேலே நிறைய பில்டிங் தெரியுது பாருங்கள். அங்கேயே இருக்குது. அங்கே தான் சூசைட் பாயிண்ட்டாக. அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். பாருங்க ரோடு பயங்கரமாக இருக்குது. என்ன கல்லட்டியை விட மோசமாக இருக்குது. இது வந்து கல்லட்டி டு சோலூர் ரோடு. ஃபால்ஸ் இருக்குது போலியே, தண்ணி வருது, தண்ணி சவுண்ட்லாம் கேட்குது. வா, இங்கே பாருங்க ரோடே தெரியல, உள்ள இருட்டு பயங்கரமாக ஏறுது. ஐயோ, வந்து கல்லட்டிலேருந்து சோலூர் போகிற வழியாம். சிமெண்ட் ரோடு.
ஏறலாம் ஏறலாம் ஏறலாம். யப்பா ஐயோ, இங்கே பாருங்க கார் வருது பாருங்க, பின்னாடி ஒரு கார் வருது. அதுலேருந்து அந்த வழியாக தான் வந்தோம். அந்த டாப்பில் இருக்கு பாருங்க. இப்போ அப்படியே இந்த டாப்பில் ஏறுறோம். ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கு, அதோ இருக்கு பாருங்க வீடு ஆப்போசிட்டில். அந்த மலையில் தான் நாங்கள் இருந்தோம். போன இடத்துல வந்து அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து கல்லட்டியில் இறங்கி, கல்லட்டியில் பாதி ஒரு 500 மீட்டர் மட்டும் தான் கல்லட்டியில் வந்தோம். அங்கேருந்து திரும்ப லெஃப்டில் ஏறி இந்த இடம் வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து சோலூராம். சோலூர் சூசைட் வியூ பாயிண்ட் இருக்கான், அங்கே தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக ஏறுது பாருங்க, ஆப்போசிட்டில் அந்த ரோடு, அது வழியாக தான் வந்தோம். ஏறுது ஃபுல்லாக. சைடு ஃபுல்லாக கேரட் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக கேரட் தான். ஸ்பீட் பிரேக் இருக்கு. ஏறுது வண்டி, பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் தான் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருந்தோம். அங்கே இருக்குது மலை. அங்கேருந்து உங்களுக்கு காமிச்சிருந்தீங்களா இந்த வியூ பாயிண்ட்டு போகிறோன்னு, அது வரைக்கும் ரொம்ப டீப்பாக ஏறுது. மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த லொக்கேஷன். வா, இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குப்பா. சோலூர் பஸ் ஸ்டாண்டா? ஓ மேலே இருங்க. பஸ் இந்த பக்கம் வரும் போல. வா, ஊரோட டாப்பு. இந்த பக்கம் வழி இருக்கு போல, இந்த வழி நல்லா பெருசா இருக்கு. கோயில் இருக்கு. இதான் லாஸ்ட் போல. இதுதான் சோலூரோட லாஸ்ட். பஸ் வந்து இங்கே தான் லாஸ்ட்ல நிப்பாட்டோம் போல. அப்புறம் வாங்க, ஒரு ஸ்பாட் இருக்கு. ஆல்ரெடி ஒரு வண்டி வேற இருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வியூ பாயிண்ட். இதான் லாஸ்ட். இல்லை அது வீட்டுக்கு போகுது. போகுது, முன்னாடி போகுது. போங்க. இதான் சூசைட் வியூ பாயிண்ட் சோலூர். இதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வண்டி வராது, இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ தூரம் போகிறோம். அதுதான் வியூ பாயிண்ட் போல். ஆல்ரெடி அங்கே ஒரு டீம் இருக்குது, கேரளா டீம். ஆமாம், அது இதுதான் ரொம்ப டாப்பில் இருக்கு. ஊரோட டாப்பில் மேலே இருக்கும். இங்கேருந்து பார்த்தா மொத்தமே தெரியும் போலையே. தரமாக இருக்குப்பா வியூ பாயிண்ட்டு. இங்கே புலி, சிறுத்தை, கரடிலாம் வருமா? பண்ணி தான் ஏகப்பட்டது நோண்டி வச்சுது. அதை சாப்பிட்றதுக்கே புலி வந்துடும் போல். எங்கே இருக்கு? அது இருக்கு. அது அந்த இதுலாம், அது லாரி போகுது அங்கேயா? பச்சை கலர் இருக்கு பாரு, அதுதான் கல்லடி செக் போஸ்ட். ஓகே. நம்ம வந்த வழி இதோ இருக்கு மேலே. அந்த வெங்காயம், கேரட்டு தானே அது? கேரட்டு, கோஸ். அந்த வழியாக வந்தோம். அப்படி ஏறி அப்படியே வந்துடும். மேலே ஏற முடியாது. வா, என்னடா ஃபுல்லாக பாட்டில் வச்சு போட்டு வச்சுறானுங்க.
நாகராஜ் தனிஷ்கா 30/3/2026 இப்போதான் வந்து போயிருக்கீங்க. இவங்க பில்டிங்லாம் ஸ்பான்சர் இவங்க தான், எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்க. ப்ரோ இங்க வாங்க நான் காமிக்கிறேன். இவங்கலாம் தான் இந்த பில்டிங் 26 ஸ்பான்சர்ஸ் எல்லாரும். அப்பா எவ்வளோ பேர் எழுதி வச்சிருக்காங்க. இருக்கு கறி அள்ளின்னு வந்துக்கிறாங்க போல ஊர்ல இருந்து. கரன்னு ஜோஷ்வா மேலே ஏறுவோமா? எலும்புலாம் வந்துச்சுறாங்க. நம்மளை சுற்றி மலை தான் மச்சான். மசனகுடி அதான் மச்சான் மசனகுடி. அதுவா? அதான். கரெக்ட். அந்த ரோடு அப்படியே சென்ட்ரா இப்போ நம்ம சுற்றி வந்தோமா, எனக்கு எந்த ஏரியானே தெரியல. அது மசனகுடி. அந்த பக்கம் தான் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தெரியுது, நடுவில் மட்டும் ஃபுல்லாக வீடு. அந்த ரெசார்ட்ல தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அது வரைக்கும் பாரு இங்கே இருக்கு. ஆமாம் அது இருக்கு. சுற்றி காட்டுற மாதிரி சோலோ பாயிண்ட்ல இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. வானத்துல இருக்கேன், பறந்துட்டு இருக்கேன். அங்க பாரு சமமா இருக்குது மேல. அதுவும் அது மொத்த முடியுமா கீழே? அந்த மசனகுடியா? அது காடு. அங்கதான் இருக்கும் மிருகங்களா? அங்கதான். இங்கேயும் வருமே. இங்க வருமா? இங்க யானை மட்டும் வராதான், மற்றபடி எல்லாம் வருமா? யானையும் வரும்டா. எது அது மாயாக்கா அங்க இருக்கிறதா? காட்டு எருமை மேய்திங்க. ஏய் ஃபுல்லா வர்றா. இந்த வியூ மட்டும் செம்மையா இருக்குடா, டீப்பா இருக்கு. அந்த மலைக்கு பின்னாடி சைடுல வர சோலூர் வியூ பாயிண்ட்லேருந்து கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே ஒரு இடம் சூப்பராக இருக்குது. அங்கே நடந்து போயிட்டுருக்கேன். உச்சி வெயில். ஊட்டியில் பயங்கரமாக வெயில் இருக்குது. நேற்று தான் சென்னையில் 100 டிகிரி செல்சியஸ் மேலே போயிட்டுருக்கான். இங்கே வந்தால் நேற்று வரைக்கும் வெயில் இல்லை, இன்னைக்கு சரியான வெயில். பாருங்கள் எங்கே போய்ட்டுருக்கேன்னு. அந்த இடத்துல இருக்குது. அங்கே போய் பார்த்தா செம்மையாக இருக்கும். கீழே மசனகுடி வியூ பாயிண்ட்டு கிளியராக தெரியுது. அங்கே போயிட்டு பார்ப்போம். வந்துட்டேன் வியூ பாயிண்ட்டுக்கு. மேலேருந்து ஒரு 300 மீட்ரு 400 மீட்ரு தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே வந்துடலாம். இங்கேருந்து பார்ப்போம் மசனகுடி எப்படி இருக்குன்னு. இங்கே முன்னாடி காட்டுறேம்மா. இங்கே சைடில் சரியான பள்ளம், இந்த சைட்லேயும் பள்ளம். நாங்கள் அந்த பக்கம் தான் வந்தோம். கீழே பாருங்கள், அந்த பெண்டுலாம் தெரிஞ்சு பாருங்கள். மசனகுடியிலேருந்து மசனகுடிக்கு இறங்குறதுக்கு தான். இப்போ இந்த சைட்லேயும் பள்ளமாக இருக்குது, இந்த சைட்லேயும் பள்ளம். சென்ட்ராக நம்ம மட்டும்தான். இதுதான் டாப். பா சரியான பள்ளத்தாக்கு. பாரு மேலே அங்கே இருக்கு. யோப்பா இங்கே பாருங்க, ஃபுல்லாக சரியான பள்ளம். இதுதான் எட்ஜு.
இங்கேருந்து சும்மா அப்படியே தூக்கணும்னு வச்சிங்களேன், ஃபுல் ஃபாரஸ்ட். அந்த சைடில் எல்லாம் வண்டி இறங்குறது தெரியுங்களா, ரோடு சின்னதாக தெரியுது. எண்டில் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி ஃபுல்லாக டீப்பாக இறங்குது கீழே. அதனால் இங்கேயே நிற்போம். நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, ரொம்ப முனையில் போகாதீங்க. பா வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது. மொட்டை வெயிலில் வந்துட்டோம், அதுதான் கொஞ்சம். நீங்கள் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் மான்சூன் டைம்லாம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் நின்னீங்கன்னா முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது, நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. ஊட்டி மசனகுடிலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சா வாங்க, சூப்பராக இருக்குது. வந்துட்டு சேஃபாக போங்க. ரொம்ப ஒட்டி போய் நின்று கீழே வந்துட்டீங்கன்னா அப்புறம் எந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. நானும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய். வெயிலில் தண்ணியில் மூச்சடி. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.